ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பசுமையான வயல்களாலும் மலர்களால் நிறைந்த தோட்டங்களாலும் சின்ன சின்ன ஓடைகளாலும் மிகவும் அழகாக இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு அன்பான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு தங்கை மற்றும் ஒரு தம்பி இருந்தார்கள். இந்த இரண்டு குழந்தைகளும் மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வார்கள். விளையாடும் போதும் ஓடிப்பிடிக்கும் போதும் மலர்களை பறிக்கும் போதும் கூட அவர்கள் எப்போதும் சேர்ந்திருப்பார்கள். ஒருவரையொருவர் மிகவும் கவனித்துக் கொள்வார்கள். ஒரு நாள் மதியம் மழை பெய்தது. மெதுவாக பெய்த அந்த மழை கிராமத்தையே மிகவும் புத்துணர்ச்சியாக மாற்றியது. மழை நின்ற பிறகு வானத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. வானத்தின் நடுவில் ஒரு பெரிய வானவில் தோன்றியது. அந்த வானவில் 7 அழகான நிறங்களால் பிரகாசமாக ஒளிர்ந்தது. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இண்டிகோ, ஊதா அனைத்து நிறங்களும் சேர்ந்து வானத்தை ஒரு பெரிய ஓவியமாக மாற்றின. அந்த அழகான வானவில்லை பார்த்த தங்கை மற்றும் தம்பி மிகவும் மகிழ்ந்தார்கள். அவர்கள் கண்களில் ஆச்சரியமும் சந்தோஷமும் நிரம்பியது. அப்போது அவர்கள் மனதில் ஒரு சின்ன எண்ணம் வந்தது. பல கதைகளில் சொல்லப்படுவது போல வானவில்லின் முடிவில் ஒரு ரகசிய பொக்கிஷம் இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த வானவில்லை நோக்கி ஒரு சிறிய பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களது பாதையில் பசுமையான வயல்கள் இருந்தன. அந்த வயல்களில் காற்று வீசும்போது நெல் செடிகள் மெதுவாக ஆடின. அது கடல் அலை போல அசைந்தது. பின்னர் அவர்கள் மலர்களால் நிறைந்த ஒரு தோட்டத்தை கடந்து சென்றார்கள். அங்கு பல நிற மலர்கள் இருந்தன. பட்டாம்பூச்சிகள் மலரிலிருந்து மலருக்கு பறந்து கொண்டிருந்தன. அந்த காட்சி மிகவும் அழகாக இருந்தது. பயணம் தொடர்ந்தது. அவர்கள் ஒரு சிறிய ஓடையை அடைந்தார்கள். அந்த ஓடையில் தண்ணீர் மெதுவாக ஓடியது. குளிர்ந்த தண்ணீரின் சத்தம் மிகவும் இனிமையாக இருந்தது. அவர்கள் அந்த ஓடையை கவனமாக கடந்து சென்றார்கள். சில நேரங்களில் பாதை சற்று கடினமாக இருந்தது. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து முன்னேறினார்கள். சில நேரங்களில் சூரியன் மேகங்களுக்கு பின்னால் மறைந்தான். சில நேரங்களில் காற்று சற்று பலமாக வீசியது. ஆனால் தங்கை மற்றும் தம்பி ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து பயணத்தை தொடர்ந்தார்கள். நேரம் மெதுவாக சென்றது. அவர்கள் பல இடங்களை கடந்து சென்றார்கள். சிறிய மலைப்பாங்கான பாதைகள், பசுமையான புல்வெளிகள், பெரிய மரங்களால் நிறைந்த காட்டுப்பகுதிகள் இவற்றையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். இந்த பயணத்தின் போது அவர்கள் சில நேரங்களில் சோர்வாக உணர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றாக இருந்ததால் அந்த சோர்வு விரைவாக மறைந்து போய்விட்டது. ஒருவருக்கொருவர் அருகில் இருந்ததால் அவர்கள் தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது மிகவும் முக்கியம் என்று அந்த பயணத்தில் உணர ஆரம்பித்தார்கள். இவ்வாறு அவர்கள் நீண்ட நேரம் நடந்த பிறகு அவர்கள் மீண்டும் வானத்தை பார்த்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் வானவில் மெதுவாக மங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அந்த அழகான வானவில் முழுவதும் மறைந்து போய்விட்டது. அவர்கள் தேடிய பொக்கிஷம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் இந்த முழு பயணத்தையும் ஒன்றாக செய்தார்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்தார்கள். ஒருவருக்கொருவர் கவனித்துக் கொண்டார்கள். அவர்களின் மனதில் அன்பும் ஒற்றுமையும் இருந்தது. அதனால்தான் இந்த பயணம் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது அவர்கள் உணர்ந்தார்கள், உண்மையான பொக்கிஷம் வானவில்லின் முடிவில் இல்லை. உண்மையான பொக்கிஷம் அவர்களின் அன்பிலும் ஒன்றாக இருப்பதிலும் தான் இருக்கிறது. அன்பு, ஒற்றுமை, கவனம் இவையெல்லாம் சேர்ந்ததே ஒரு குடும்பத்தின் உண்மையான செல்வம். அந்த நாளிலிருந்து தங்கை மற்றும் தம்பி எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து குடும்ப அன்பை மிகவும் மதித்து வாழ்ந்தார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாக இருப்பதையே மிகப்பெரிய சந்தோஷமாக நினைத்தார்கள். அவர்களின் இதயத்தில் அந்த பயணத்தின் நினைவுகள் என்றும் அழகாக இருந்தன.